உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கோஸ்ட் ஸ்டோரி வந்து ஷங்கருக்கு நடந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஷங்கரோட சித்தப்பா ஃபேமிலிக்கு நடந்த விஷயம்தான் இது. இந்த சம்பவம் வந்து ஒரு கிராமத்தில் நடக்குது. ஸோ நான் கிராமத்து பேர் எதுவுமே சொல்ல விரும்பலை. வீடியோக்குள்ளே போனவனுக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். ஷங்கரோட சித்தப்பாக்கும் சித்திக்கும் அவங்க ஃபேமிலியில் நடந்த விஷயம். ஸோ இது எப்படின்னா, அவங்க சித்தப்பா வந்து ஒரு பால் எல்லாம் ஊற்றுவாங்கள்ல வீட்டிலலாம் போய் அந்த வேலை செய்கிறவர். அவங்க சித்தி வந்து வீட்டில் சும்மா இருக்க வேணான்ட்டுன்னு அவங்களோட கிராமத்துலேயே வந்து இந்த பீடி சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பீடி செய்வாங்கன்னு அந்த வேலையை வந்து இவங்க வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த பீடி செய்கிறது வந்து ஒரு வீட்டில் தான் இவங்க வந்து செய்வாங்க. அதாவது இவங்க வீடு இல்லை, வேறு தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் தான் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்து செஞ்சுட்டு அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு வேலை தான் இருந்திருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வருது. ஸோ நைட் ஷிஃப்ட் இவங்க வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இவங்க வந்து வேலை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கு வந்து ஒரு ஒத்தையடி பாதை. ஸோ அவங்க வேலை செய்கிற அந்த இடம் வந்து ஊருக்கு தள்ளி தான் இருக்குது. ஸோ நடந்து வர அந்த இடத்துல வந்து ஒத்த பனை மரம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மரம் எதுக்குன்னா, இந்த ஊர்லெலாம் நார்மலாக திருவிழா வந்துச்சுன்னா, திருவிழா முன்னுக்கு ஒரு நாள் வந்து இந்த ஆடு தலை வெட்டி அந்த ரத்தத்தை சோறில் செஞ்சு அதை வந்து இந்த மரத்துக்கிட்ட போயிட்டு தூக்கி வீசுவாங்க மேலே. ஸோ மேலே தூக்கி வீசுகிற ஒத்த பருக்கு கூட கீழே வந்து விழுகாதான். இது உண்மையிலே இருக்குதா? ஸோ எனக்கு இது வந்து ஷுவராக தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க அந்த பரமரத்தான அந்த இடத்த தாண்டி க்ராஸ் பண்ணி நடந்து வந்துட்டுருக்கிற டைமில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, ஒரு தட்டில் வந்து பீடி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ டைம் இருக்கிறப்ப வீட்டில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த டைமில் வந்து அங்கே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அமாவாசை நடக்குது. ஸோ அதனால் இருட்டாக தானே இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அப்போ இவங்க அந்த மரத்தை க்ராஸ் பண்ணுற அந்த டைமில் அவங்க கையில் வச்சுட்டு இருந்த அந்த பீடி தட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. இவங்களும் சரி பீடி எடுக்கலான்னு சொல்லி கீழே குனிஞ்சிருக்காங்க. கீழே குனிஞ்ச டைமில் இவங்களோட முதுகில் யாரோ பலான்னு ஓங்கி அடிச்சிருக்காங்க. அடித்த அடியில் எம்மான்ட்டுன்னு இவங்க யாரோ அது அடித்ததுன்னு சொல்லி ஏஞ்சி பார்த்துருக்காங்க. திரும்பி திரும்பி யாருமே இல்லை. அப்போ இவங்க வந்து அதை பெருசுப்படுத்தாமல் சரி பீடி எடுப்போன்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க. அங்கே பீடி கட்டும் காணோம். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேபி இருட்டுனா நமக்கு கண்ணு தெரியல போல் அப்படின்ட்டுன்னு அதை பெருசுப்படுத்தாமல் இவங்க பாட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போய் கொஞ்சம் தூரத்தில் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்டிருக்கு. அப்போ இவங்க வந்து ஏன்டா இந்த நேரத்தில் இங்கே ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு இது பெருசுப்படுத்தாமல் அவங்க வந்து வேகமாக அவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு தைரியமான பெண்மணி தான்ட்டுன்னு இந்த ஷங்கர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டு அதுக்கப்புறம் விடியற்காலைல வந்து 4:30 மணிக்கு இவங்க வந்து எணிச்சிருவாங்க. ஏன்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பால் போடுற இடத்துல வேலை செய்கிறாருல. ஸோ அதனால் 4:30 மணிக்கு இவங்க எணிச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்த விஷயத்த வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அங்கே தான் வந்து இந்த முனிக்கு படையெல்லாம் போடுவாங்க, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து கிராமத்தில் வந்து இந்த நைட் டைம்லலாம் வந்து இப்போ குழந்தெல்லாம் அலூர் சத்தம்லாம் கேட்குதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு அதை பெருசுப்படுத்தாமல் அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்பிட்டாரு.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி விஷயம் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 1 வீக்கா இவங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவங்க வேலைக்கு போறது, ஸோ அங்க முடிச்சுட்டு வரும்போது, அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது, ஒரு குழந்தை அழுவுற சத்தம் இந்த மாரி கேட்டுட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு 1 இல்ல 2 பாத்துரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, நைட் அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, இவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போறாங்க. வேலைக்கு போயிட்டு வேலைய முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு விடியகாலைல 12 மணிக்கு இவங்க கிராஸ் பண்ணி வராங்க. வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ஆலமரத்தில வந்து பயங்கரமா சத்தம் கேட்குது. அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கையில வந்து டார்ச் லைட் எடுத்துட்டு போயிருக்காங்க. டார்ச்ச வச்சு அடிச்சு பார்க்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. அப்போ ஒண்ணுமே இல்லாம இவங்க வந்து மறுபடியும் அந்த ஆலமரத்துக்கிட்ட நடந்து போறாங்க. நடந்து போறப்போ ஒரு கல்லு தடுக்கி அவங்க கையில வச்சிருந்த அந்த பீடி கட்டுலேருந்து ஒரு பீடி கட்டு வந்து கீழ விழுகுது. ஒரு பீடி கட்டி விழுந்தான, இந்த மாதிரி 1 வாரம் முன்னுக்கே நமக்கு நடந்துச்சே, மறுபடியும் நடக்குதே அப்படின்னு இவங்க பெருசுப்படுத்தாம, மறுபடியும் அது கீழ குனிஞ்சு தேடியிருக்காங்க. தேடி பார்த்த கையோட, அன்னைக்கு விழுந்த அடி மாதிரி மறுபடியும் உங்களுக்கு முதுகுல பயங்கரமா அடி விழுந்திருக்கு. அடி விழுந்தானா, அது பெருசுப்படுத்தாம இவங்க எணிச்சு கூட பார்க்கல. ஸ்டில் அவங்க வந்து அந்த பீடி கட் தேடி தேடி பார்த்துருக்காங்க. ஆனா, அந்த பீடி கட் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. அப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரின்ட்டு நேரா அப்படியே எணிக்கிறாங்க. எணிச்சு பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னுக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு பெண்மணியோட உருவத்த இவங்க அப்படியே பார்த்துருக்காங்க. இவங்க அந்த உருவத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அந்த உருவமும் இவங்க பக்கத்துல நடந்து வருது. ஸோ, நடந்து வந்து அது வந்து இவங்ககிட்ட கேட்குது. என்னது உங்ககிட்ட சாப்பாடு இருந்தா கொஞ்சம் குடுக்குறீங்களா? என் பையன் அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு பசிக்குது சாப்பாடு குடுக்கணும். அப்படின்னு சொல்லி கேட்டானா, இத பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர பயம் வந்து திரும்பி ஒரு 2, 3 ஸ்டெப் வச்சு தான் ஓடுனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பீடி துண்டு வந்து அந்த குடிச்சிட்டு பாதியோட இருக்கும்ல, அது எல்லாமே வந்து ஆகாயத்துலேருந்து இவங்க தலையில வந்து உழுகுது. ஸோ உழுகுற பார்த்தானா, என்னடா இது பீடி துண்டு நம்ம தலையில வந்து உழுகுதே! இனிமேல் இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துரும்டா அப்படின்ட்டுன்னு எடுத்தாங்க ஓட்டம். நேரா அவங்க வீட போய் சேர்ந்துட்டாங்க அவங்க. அவங்க வீட்டுக்கு ஓடி வந்ததுக்கு அப்புறமா, அவங்க ஹஸ்பண்ட வந்து அவங்க எழுப்பி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல எவ்வளையோ ட்ரை பண்ணாங்க. அவங்க பாட்டுக்கு என்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா, அவங்க வாயிலேருந்து ஒரு ஜொல்லு மாதிரி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. பயம் வந்தோனே என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருக்கிற சாமிகிட்டேருந்து விபூதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து 4 மணிக்கு விடிய காலைல தொறக்குமா. ஸோ, அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு இவரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ 4 மணி ஆனான, இவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் செய்ற வேலைக்கு லீவ போட்டுட்டு, அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஸோ அங்க போயிட்டு அவங்க டாக்டர் வந்து மருந்து எழுதி குடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சுர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஸ்டில் 1 வாரம் ஆகியும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. என்னமோ பிரம்ம புடிச்ச மாதிரி அவங்க பாட்டுக்கு என்னமோ வாயில மொனவிக்கிட்டு, அந்த எச்சு நிப்பாட்டுறது நிக்கவே இல்ல. அது பாட்டுக்கு ஊத்திக்கிட்டு இப்படியே தான் இருந்திருக்குது. அப்போ உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாரி கூட்டிட்டு போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போ சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைமைய பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாச்சு. என்னாச்சு? ஏன் நம்ம பிள்ளைக்கு இந்த மாரி வாயில ஜொல்லுலாம் வந்துகிட்டே இருக்கு? இது கண்டிப்பா ஏதோ ஒரு பில்லி சுனித்தோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பக்கத்துல இருக்கிற கோவில் வந்து என்னமோ கருப்பண்ணசாமி அழைப்பாங்களாம். அந்த கோவிலுக்கு இவங்கள கூட்டிட்டு போலான்னு முடிவெடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரி அவங்க கூட்டிட்டு போனாரு. அந்த பூசாரி வந்து அ டைரக்ட்டா சொல்லிட்டாரு. உங்க பொண்ணு உடம்புல வந்து ஒரு வயசான பேய் இருக்குது. அந்த ஆத்மா வந்து ஒரு ஊனமுற்ற ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆனோனே இத எப்படி நம்புறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டுன்னு அவங்க உடனே கேட்டுருக்காங்க. இப்ப என்னதான் செய்யறது? அப்படி சொல்லி கேட்டான, அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, சில மந்திரங்கள்லாம் பண்ணி அந்த பேய வந்து இந்த உடம்புலயே மறுபடியும் வர வச்சிருக்காரு. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆத்மா இருக்குல்ல, நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லுது. எங்க இவங்கள மீட் பண்ணுச்சு எல்லாத்தையுமே அந்த ஆத்மா அவங்க வாயாலே சொல்லுது. அப்போ இந்த பூசாரி கேட்குறாரு, "நீ எதுக்காக வந்த நீனு? நீனு எங்க உள்ளவங்க? எதுக்கு அந்த ஆலமரத்தில ஒரு பெண் குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது? இதெல்லாம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப,
அந்த பொம்பளை உடம்புலேருந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த ஆத்மா வந்து சொல்லுது என்னன்னா 6 வருஷம் முன்னுக்கு வந்து இவங்க கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட அம்மாவும் அவங்கள போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஊனம்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ணானே, அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு இவங்களும் அந்த குழந்தைக்கும் விஷ மருந்தை கொடுத்து 2 பேருமே செத்து போயிட்டாங்க அங்கேயே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த 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 ஆத்மாவோட பிள்ளைக்கு, அந்த பையனுக்கு வந்து பசி எடுக்குது. பசியில் அழுகுறான். அதனால தான் இவங்க கிட்ட வந்து நான் சாப்பாடு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லிடுக்கு. இதை கேட்ட உடனே அந்த பூசாரிக்கு அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, சில மந்திரங்களை பண்ணி அந்த பெண் உடம்புலேருந்து அந்த ஆத்மாவை விலக்கி வச்சுடுக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பூசாரி அவங்க அம்மா கிட்ட தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வாரத்தில் உங்களோட மகன் இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடனே அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் அந்த ஆத்மா விலக்கி வச்சுட்டிங்களே, இனிமேல் என் பிள்ளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு உடனே அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, உங்கள் மக வந்து அந்த முனியோட பார்வையில் சிக்கிட்டா. ஸோ அவளை காப்பாற்ற முடியாது. என்கிட்ட அவளுக்கு அந்த அளவுக்கு பவர் உள்ள மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. இந்த பூசாரி உடனே வேற பூஜை பண்ணி நம்மக்கிட்ட இது காசை பறிக்க தான் பார்க்குறாரு போல் அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு, சரி இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த பூசாரி பார்த்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அவங்களோட வாயிலேருந்து அந்த ஜொல்லு மாதிரி வந்துட்டு இருந்துச்சுல, அந்த ஜொல்லு வந்து வரல, அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. கடந்த ஒரு வாரம் சென்றதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா, அவங்க அந்த மகன் இருக்காங்களா, அவங்க வந்து படுக்க போயிருக்காங்க தூங்குறதுக்கு. தூங்கி முடிச்சு மறுநாள் காலையில் பார்த்துருக்காங்க. அவங்கள எழுப்பி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க எணிக்கவே இல்லை. அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பூசாரி வேற சொல்லியிருந்தாரு, 1 வாரத்தில் உங்கள் மகன் இறந்து போயிடும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குளிப்பாட்டை எடுத்துகிட்டு போவாங்களே, குளிப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்களோட முதுகில் வந்து 5 விரல் ஓங்கி அடித்த மாதிரி அந்த கையோட அச்சு வந்து அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கு அந்த ஊர் மக்களுங்க எல்லாமே புரியுது. அந்த பூசாரி சொன்னது சரிதான், முனியோட பார்வையில் அவ சிக்கிட்டா. ஸோ அந்த முனி தான் இவளை கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிய வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ கேட்கவே பயங்கரமாக இருந்துச்சுல்ல. ஸோ இதுதான் வாட்டி நான் அந்த விஷயத்தை கேள்விப்படுறேன். அதாவது என்னது, அந்த மரத்தில் வந்து அந்த முனிக்கு சாப்பாடு தூக்கி வீசினா ஒரு துளி பருக்க கூட கீழே வந்து விழுகாதான். இது எத்தனை அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த உண்மையான சம்பவத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. ஏன்னா என்ன பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.